ஒரு நாட்டின் அரசியல் முடிவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மற்றொரு நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் சில நேரங்களில் அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்க முடிகிறதென்றால் அந்த நாட்டின் பெயர் அமெரிக்காதான். இன்று உலகில் எந்த ஒரு பெரிய அரசியல் நிகழ்வை பார்த்தாலும், எந்த ஒரு முக்கிய பொருளாதார மாற்றத்தை ஆராய்ந்தாலும், எந்த ஒரு இராணுவ மோதலை புரிந்து கொள்ள முயன்றாலும் அமெரிக்கா என்ற பெயரை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவானதல்ல. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் துவங்கி போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் உலக அரசியல் மாற்றங்கள் ஆகியவற்றின் வழியாக அமெரிக்கா இன்று இருக்கும் நிலையை அடைந்திருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்கா வேகமாக தொழில்துறை வளர்ச்சியை அடைந்து கொண்டிருந்தது. ஐரோப்பிய நாடுகள் பல நூற்றாண்டுகளாக உலக அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த போது அமெரிக்கா தனது உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. தொழிற்சாலைகள் அதிகரித்தன, ரயில் பாதைகள் விரிவடைந்தன, நகரங்கள் வளர்ந்தன. உலகின் பல பகுதிகளிலிருந்து குடியேறிய மக்கள் அங்கு புதிய வாழ்க்கையை உருவாக்கினார்கள். இந்த மக்கள் தொகை வளர்ச்சியும் தொழில்துறை உற்பத்தியும் அமெரிக்காவை ஒரு வலுவான பொருளாதார சக்தியாக மாற்ற ஆரம்பித்தது. முதல் உலகப் போர் உலக அரசியலின் திசையை மாற்றிய ஒரு நிகழ்வாகவே அமைந்தது. ஆரம்பத்தில் போரிலிருந்து விலகியிருந்த அமெரிக்கா பின்பு அதில் கலந்து கொள்ள ஆரம்பித்தது. இந்த போரில் அதன் பங்களிப்பு உலக நாடுகளின் கவனத்தையும் கூட ஈர்த்தது. போருக்கு பிறகு பல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார மற்றும் அரசியல் சிக்கல்களில் சிக்கிய போது அமெரிக்கா ஒப்பீட்டளவிலே வலுவாக இருந்தது. அதன் மூலம் அது உலக அரசியலில் ஒரு முக்கிய பங்காளியாகவும் மாறத் துவங்கியது. ஆனால் வளர்ச்சி என்றால் எப்போதும் நேரான பாதை அல்ல என்பதை அடுத்த சில ஆண்டுகளே நிரூபித்தன. 1929ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது. வங்கிகள் மூடப்பட்டன, தொழில்துறைகள் நின்றன, கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்தார்கள். இந்த நெருக்கடி அமெரிக்காவை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையே பாதித்தது. இந்த சிக்கலை சமாளிக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்தது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், கட்டுமான திட்டங்களை துவங்குதல் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குதல், இதுபோன்ற முயற்சிகள் பொருளாதாரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தன. இந்த அனுபவம் பொருளாதார வலிமை மட்டுமல்ல, அதனை நிர்வகிக்கும் திறனும் முக்கியம் என்பதையும் அவர்களுக்கு காட்டியது. இந்த சவால்களிலிருந்து மீண்டு வருவதற்குள் உலகம் மீண்டும் ஒரு பெரிய போரில் சிக்கியது. 2ஆம் உலகப் போர் அமெரிக்காவின் வரலாற்றை மட்டுமல்ல, உலக வரலாற்றையே மாற்றியது. இந்த போரின் போது அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாகவே மாறியது. ஆயுதங்கள், விமானங்கள், கப்பல்கள் மற்றும் பல்வேறு போர் உபகரணங்கள் மிகப்பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டன. போரின் முடிவில் ஐரோப்பாவின் பெரும்பகுதி சிதைந்திருந்த நிலையில் அமெரிக்கா பொருளாதார ரீதியாகவும் தொழில்துறை ரீதியாகவும் மிகவும் வலுவாக இருந்தது. இதுவே அதன் உலக அதிபதி பயணத்தின் உண்மையான துவக்கமாகவே அமைந்துவிட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகம் 2 பெரிய அணிகளாக பிரிந்தார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள், மற்றொரு பக்கம் சோவியத் ஒன்றியம் தலைமையிலான நாடுகள். இந்த இரு சக்திகளுக்கு இடையில் நேரடி போர் நடக்கவில்லை என்றாலும் உலகின் பல பகுதிகளில் மறைமுக மோதல்கள் நடந்தன. இந்த காலம் பல தசாப்தங்கள் நீடித்தது. அணு ஆயுத போட்டி, விண்வெளி போட்டி மற்றும் உலக நாடுகளின் செல்வாக்கை பெறும் போட்டி, இவை அந்த காலத்தின் அடையாளங்கள். உலகம் முழுவதும் நடந்த பல அரசியல் மாற்றங்களுக்கு பின்னால் இந்த இரு சக்திகளின் போட்டி இருந்து கொண்டிருந்தது. இந்த காலத்தில் அமெரிக்கா தனது இராணுவ வலிமையை பெரிதும் விரிவுபடுத்தியது. உலகின் பல பகுதிகளில் அதன் இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டன. கடற்படை உலகின் பெரும்பாலான முக்கிய கடல் வழிகளில் செயல்பட துவங்கியது. வான்படை மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய பாதுகாப்பு அமைப்புகளும் உருவாக்கப்பட்டன. ஒரு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மட்டுமல்லாமல் உலக அரசியலில் தனது இருப்பை உறுதிப்படுத்தவும் இந்த இராணுவ வலிமை பயன்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா உலகின் முன்னணியில் இருந்தது. கணினி, தொழில்நுட்பம், இணையம், மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் உலக வாழ்க்கை முறையை மாற்றியமைத்தது. உலகின் பல திறமையான மாணவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவிற்கு சென்று அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்ற துவங்கினார்கள். இந்த திறமைகளின் ஒருங்கிணைப்பு அதன் அறிவியல் முன்னேற்றத்தை மேலும் வேகப்படுத்தியது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோவியத் ஒன்றியம் சிதைந்த போது
உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பல ஆண்டுகள் போட்டியிட்ட இரு சக்திகளில் ஒன்று மறைந்ததால் அமெரிக்கா உலகின் ஒரே முன்னணி வல்லரசாகவே மாறியது. இந்த காலத்தில் உலகமயமாக்கல் வேகமடைந்தது. சர்வதேச வர்த்தகம் அதிகரிக்க துவங்கியது. இணையம் உலகத்தை இணைத்தது. பல நாடுகள் அமெரிக்காவுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் செல்வாக்கு அதன் உச்சத்தையே தொட்டது. ஆனால் எந்த ஒரு ஆதிக்கமும் நிரந்தரம் அல்ல. 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் புதிய சவால்கள் உருவாக துவங்கின. பல்வேறு தாக்குதல்கள், மேற்காசியாவில் ஏற்பட்ட போர்கள் மற்றும் நீண்டகால இராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்காவின் வளங்களுக்கும் அரசியல் நிலைக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகள் நீடித்த இந்த நடவடிக்கைகள் உலக அரசியலில் அதன் பங்கை பற்றிய புதிய விவாதங்களையும் உருவாக்கியது. அதே நேரத்தில் சீனா உலக பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேற துவங்கியது. உலகின் தொழிற்சாலையாக மாறிய சீனா மிகப்பெரிய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சக்தியாகவும் உருவானது. உலகின் பல நாடுகளோடு அது வலுவான பொருளாதார உறவுகளை உருவாக்கியது. இந்த வளர்ச்சி அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாகவும் மாறியது. பொருளாதாரம் மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம், கடல் வழிகள் மற்றும் உலக அரசியலிலும் சீனா தனது செல்வாக்கை அதிகரிக்க துவங்கியது. இன்று அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான போட்டி உலக அரசியலின் மையமாகவே மாறிவிட்டது. இந்த போட்டி நேரடி போராக இல்லாவிட்டாலும் வர்த்தகம், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் கடல் பகுதிகளின் கட்டுப்பாடு போன்ற துறைகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தைவான் தொடர்பான நிலைமை உலக அரசியலில் மிகவும் நுணுக்கமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒரு தவறான முடிவு உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் இந்த பிராந்தியம் தொடர்ந்து கவனிக்கப்பட்டும் வருகிறது. ரஷ்யாவுடனான உறவுகளும் அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கையில் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகும் ரஷ்யா ஒரு முக்கியமான இராணுவ சக்தியாகவே இருந்து வருகிறது. அணு ஆயுதங்கள், ஆற்றல் வளங்கள் மற்றும் பிராந்திய செல்வாக்கு ஆகியவற்றின் மூலம் அது உலக அரசியலில் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளாக ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் பதற்றங்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே உறவுகளை மேலும் சிக்கலாக்கி இருக்கிறது. அமெரிக்காவின் மிகப்பெரிய பலம் அதன் பொருளாதாரமும் தொழில்நுட்ப முன்னேற்றமும் மற்றும் உலகளாவிய கூட்டணிகளும் ஆகும். உலகின் மிக முக்கியமான பல நிறுவனங்கள் அங்கு உள்ளார்கள். உலக நிதி அமைப்பில் அதன் செல்வாக்கு இன்னும் வலுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதன் பலவீனங்களும் இருக்கிறது. அதிகரித்து வரும் அரசு கடன், சமூக மற்றும் அரசியல் பிரிவுகள், வெளிநாட்டு நடவடிக்கைகளின் செலவுகள் இவை எதிர்காலத்தில் சவால்களாக இருக்கலாம். ஆக அமெரிக்கா என்பது வெறும் நாடு அல்ல, அது கடந்த நூற்றாண்டில் உலகத்தை வடிவமைத்த ஒரு சக்தி. அதன் முடிவுகள் உலக பொருளாதாரத்தை பாதிக்கின்றன. அதன் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலக வாழ்க்கையை மாற்றுகின்றன. அதன் வெளிநாட்டு கொள்கைகள் பல நாடுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. ஆனால் உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. சீனாவின் எழுச்சி, ரஷ்யாவின் நிலை மற்றும் புதிய சக்திகளின் உருவாக்கம் ஆகியவை உலகத்தை ஒரு புதிய கட்டத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. இந்த புதிய உலகத்தில் அமெரிக்கா தனது முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது பல சக்திகள் இணைந்து செயல்படும் ஒரு புதிய சமநிலை உருவாகுமா என்பது வரவிருக்கும் தசாப்தங்களில் தெரியும். அதுவரை உலக அரசியலின் மையத்தில் அமெரிக்கா என்ற பெயர் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு நாடு உலகின் பாதியை அச்சத்தில் வைத்திருக்க முடியும். விண்வெளி போட்டியில் முன்னிலை வகிக்க முடியும். ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியும். உலக அரசியலை பல தசாப்தங்கள் கட்டுப்படுத்த முடியும். பின்பு ஒரே தலைமுறைக்குள் சிதைந்து விழ முடியும். அதே நாடு மீண்டும் உலக மேடையில் முக்கிய சக்தியாக திரும்பவும் முடியும். இந்த அபூர்வமான கதையின் பெயர் ரஷ்யா. இன்று உலக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரஷ்யாவை புரிந்து கொள்ளாமல் முடியாது. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா மற்றும் உலக பாதுகாப்பு அமைப்புகளோடு அதன் உறவுகள் இன்றைய உலகின் பல முக்கிய முடிவுகளை பாதிக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. ஆனால் அதன் அரசியல் அமைப்பு பலவீனமடைந்திருந்தது. பொருளாதார சிக்கல்கள், சமூக அதிருப்தி மற்றும் முதல் உலகப் போரின் தாக்கம் ஆகியவை நாட்டை கடுமையாக பாதித்தன. இந்த சூழ்நிலையில் 1917ஆம் ஆண்டு நடந்த புரட்சி உலக வரலாற்றின் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களில் ஒன்றாகவே அமைந்தது. பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த மன்னராட்சி முடிவுக்கும் வந்தது. அதற்கு பின்பு ஒரு புதிய அரசியல் அமைப்பும் உருவாகியது. இந்த மாற்றம்
ரஷ்யாவை மட்டுமல்ல, உலக அரசியலையும் மாற்றியது. புரட்சிக்கு பிறகு உள்நாட்டு மோதல்கள் நடந்தன. பல ஆண்டுகள் நீடித்த இந்த குழப்பத்திற்கு பிறகுதான் ஒரு புதிய ஒன்றிய நாடும் உருவானது. இந்த அமைப்பு உலகத்தில் முற்றிலும் புதிய அரசியல் மற்றும் பொருளாதார மாதிரியையும் முன்வைத்தது. அரசு அனைத்து முக்கிய துறைகளையும் கட்டுப்படுத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது. தொழில்துறை வளர்ச்சி வேகப்படுத்தப்பட்டது. மிக குறுகிய காலத்திலேயே ரஷ்யா ஒரு விவசாய மைய சமூகத்திலிருந்து தொழில்துறை வல்லரசாகவும் மாற துவங்கியது. இரண்டாம் உலகப் போர் ரஷ்யாவின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பமாகவும் அமைந்தது. ஜெர்மனியின் மிகப்பெரிய படையெடுப்பை எதிர்கொண்ட ரஷ்யா மனித வரலாற்றில் அரிதாக காணப்படும் அளவிலான உயிரிழப்புகளையும் அழிவுகளையும் சந்தித்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த போர் அதன் தேசிய அடையாளத்தையே மாற்றியது. மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஒன்றாக அது உருவெடுத்தது. இந்த வெற்றி அதன் இராணுவ சக்தியை உலகம் முழுவதும் அங்கீகரிக்க வைத்தது. போருக்கு பிறகு உலகம் இரண்டு பெரிய சக்திகளாக பிரிந்தபோது அமெரிக்காவிற்கு நேரடியான போட்டியாளராக ரஷ்யா உருவானது. இந்த காலம் பல தசாப்தங்கள் நீடித்தன. உலக அரசியலில் எந்த ஒரு பெரிய நிகழ்வை பார்த்தாலும் அதற்கு பின்னால் இந்த இரு நாடுகளின் போட்டி இருக்கத்தான் செய்யும். அணு ஆயுதங்கள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் உலக நாடுகளில் செல்வாக்கு பெறும் முயற்சி, இவை இந்த போட்டியின் பகுதிகள். இந்த காலத்தில் ரஷ்யா மிகப்பெரிய இராணுவ அமைப்பையும் உருவாக்கியது. தரைப்படை, வான்படை மற்றும் ஏவுகணை அமைப்புகள் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டன. அணு ஆயுதங்களில் உலகின் மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்றை அது உருவாக்கியது. இதன் காரணமாக உலகில் எந்த நாடும் ரஷ்யாவை எளிதாக புறக்கணிக்க முடியாத நிலையும் உருவானது. அதன் இராணுவ வலிமை அதன் அரசியல் செல்வாக்கிற்கு அடிப்படையாகவும் அமைந்தது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையிலும் ரஷ்யா குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியது. மனிதனை முதலாவதாக விண்வெளிக்கு அனுப்பிய நாடாக அது உலக வரலாற்றிலும் இடம் பிடித்தது. செயற்கைக்கோள்கள், விண்வெளி ஆய்வுகள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் அது முன்னணியிலும் இருந்தது. இந்த சாதனைகள் வெறும் அறிவியல் வெற்றிகள் மட்டுமல்ல, உலக அரசியலில் தனது திறனை வெளிப்படுத்தும் கருவிகளாகவும் இருந்தன. ஆனால் இந்த மிகப்பெரிய சக்திக்கு பின்னால் பல பொருளாதார சிக்கல்கள் மறைந்திருந்தன. மிகப்பெரிய இராணுவ செலவுகள், குறைந்த உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகள் ஆகியவை நீண்டகால அழுத்தத்தையும் ஏற்படுத்தியது. வெளிப்படையாக வலுவாக தோன்றிய அமைப்பின் உள்ளே பல பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருந்தன. ஆக இறுதியில் 1991ஆம் ஆண்டு இந்த அமைப்பு சிதைந்து உலக அரசியலில் ஒரு புதிய காலமும் துவங்கியது. சோவியத் ஒன்றியம் சிதைந்த போது ரஷ்யா மிகப்பெரிய பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடியை சந்தித்தது. பணவீக்கம் அதிகரித்தது, வேலை வாய்ப்புகள் குறைந்தன, மக்களின் வாழ்க்கை தரமோ பாதிக்கப்பட்டது. பல ஆண்டுகள் உலகத்தின் ஒரு முக்கிய சக்தியாக இருந்த ஒரு நாடு திடீரென தனது இடத்தை இழந்தது போல தோன்றியது. இந்த காலம் ரஷ்ய மக்களுக்கு மிகவும் கடினமானதாகவும் இருந்தது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து ரஷ்யா மீண்டும் தனது நிலையை வலுப்படுத்த முயற்சித்தது. குறிப்பாக ஆற்றல் வளங்கள் அதன் மீளெழுச்சிக்கு முக்கிய பங்காற்றின. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்களில் சில ரஷ்யாவில் உள்ளன. இந்த வளங்கள் அதன் பொருளாதாரத்திற்கு பெரும் ஆதாரமாகவும் மாறியது. பல ஐரோப்பிய நாடுகள் அதன் ஆற்றல் வளங்களை நம்பி இருந்ததால் அது அரசியல் செல்வாக்கையும் பெற்றது. அதே நேரத்தில் ரஷ்யா தனது இராணுவத்தை மீண்டும் நவீனப்படுத்தவும் ஆரம்பித்தது. புதிய ஏவுகணை அமைப்புகள், மேம்பட்ட போர் விமானங்கள் மற்றும் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களும் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் உலகிற்கு ஒரு தெளிவான செய்தியும் அனுப்பப்பட்டது: ரஷ்யா இன்னும் ஒரு முக்கிய இராணுவ சக்தியாகத்தான் இருக்கிறது. ஆக உலக அரசியலில் அதன் முக்கியமான மோதல் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணிகளுடனான உறவாகும். குறிப்பாக ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமைப்புகள் விரிவடைந்த போது ரஷ்யா அதை தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருத ஆரம்பித்தது. இந்த கருத்து வேறுபாடுகள் தான் பல ஆண்டுகளாக பதற்றத்தையும் அதிகரித்தன. இதன் விளைவாக சில பிராந்திய மோதல்கள் உலக கவனத்தையும் ஈர்த்தன. ஆக சீனாவுடனான உறவும் கூட ரஷ்யாவின் தற்போதைய அரசியலில் முக்கியமானதாகவே உள்ளது. வரலாற்றில் பல முறை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இரு நாடுகளும் பல துறைகளில் ஒத்துழைக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதாரம், ஆற்றல் மற்றும் உலக அரசியல் துறைகளில் இந்த ஒத்துழைப்பு அதிகரித்திருக்கிறது.
இருந்தாலும் இரு நாடுகளும் தங்களின் தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தவும் செய்கிறார். இன்றைய ரஷ்யாவின் மிகப்பெரிய பலம் அதன் இயற்கை வளங்களும் இராணுவ சக்தியும் தான். உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாக இருப்பதால் அது மிகப்பெரிய வளங்களை கட்டுப்படுத்துகிறது. அணு ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் அதன் பாதுகாப்பு நிலையை வலுப்படுத்துகின்றன. ஆனால் அதே நேரத்தில் பொருளாதார பல்வகைப்படுத்தலின் குறைவு, மக்கள் தொகை சவால்கள் மற்றும் சர்வதேச தடைகள் போன்ற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ரஷ்யாவின் எதிர்காலம் அதன் பொருளாதார மாற்றத்தையும் உலக அரசியலில் தனது இடத்தை எவ்வாறு நிர்ணயிக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருக்கிறது. அது ஒரு பிராந்திய சக்தியாக மட்டும் தொடருமா அல்லது மீண்டும் உலக அளவிலான செல்வாக்கை அதிகரிக்குமா என்பது இன்னும் திறந்த கேள்வியாகவே இருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: உலக அரசியலில் ரஷ்யாவை புறக்கணித்து எந்த பெரிய முடிவையும் எடுக்க முடியாது. ஒரு பேரரசின் வீழ்ச்சி, ஒரு அரசியல் அமைப்பின் சிதைவு மற்றும் மீண்டும் எழ முயலும் ஒரு வல்லரசின் கதை, அதுதான் நவீன ரஷ்யாவின் கதை. அது கடந்த கால நினைவுகளில் வாழும் நாடு அல்ல, தனது இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்த முயலும் ஒரு சக்தி. உலகத்தின் எதிர்கால அரசியல் சமநிலையில் அதன் பங்கு தொடர்ந்து முக்கியமானதாகவே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகின் பல பகுதிகள் தொழில்துறை வளர்ச்சி, காலனித்துவ ஆட்சி மற்றும் உலக போர்களால் மாற்றமடைந்து கொண்டிருந்த போது, சீனா அரசியல் குழப்பம், வெளிநாட்டு தலையீடு மற்றும் உள்நாட்டு பலவீனங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக ஆசியாவின் முக்கிய சக்திகளில் ஒன்றாக இருந்த இந்த நாடு அந்த காலகட்டத்தில் உலக அரசியலின் மையத்திலே இல்லை. ஆனால் அடுத்த 100 ஆண்டுகளில் நடந்த மாற்றங்கள் சீனாவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் சக்திகளில் ஒன்றாக மாற்றியது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சீனா அரசியல் நிலைத்தன்மையை இழந்திருந்தது. பழைய ஆட்சி அமைப்புகள் பலவீனமடைந்திருந்தன. வெளிநாட்டு சக்திகள் அதன் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன. உள்நாட்டு மோதல்கள், பிராந்திய அதிகார போட்டிகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் ஆகியவை நாட்டை பலவீனப்படுத்தின. இந்த சூழ்நிலையில் புதிய அரசியல் இயக்கங்களும் உருவெடுத்தன. நாட்டை நவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பலரிடமும் வளர்ந்தது. 2ஆம் உலகப் போருக்கு முன்பும் அந்த காலகட்டத்திலும் சீனா மிகப்பெரிய சவால்களை சந்தித்தது. வெளிநாட்டு படையெடுப்புகள், உள்நாட்டு போர்கள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நாட்டை கடுமையாக பாதித்தன. கோடிக்கணக்கான மக்கள் போரின் விளைவுகளை அனுபவித்தார்கள். இந்த அனுபவங்கள் சீனாவின் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்தியது. நாட்டை ஒருங்கிணைத்து மீண்டும் வலுவான சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் பெரிதாகவும் உருவெடுத்தது. 1949ஆம் ஆண்டு சீனாவின் நவீன வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. ஒரு புதிய அரசியல் அமைப்பும் உருவெடுத்தது. புதிய அரசு நாட்டின் பொருளாதாரத்தையும் அரசியலையும் முழுமையாக மாற்ற முயன்றது. விவசாயம், தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் அனைத்திலும் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்த மாற்றங்கள் சில வெற்றிகளையும் சில தோல்விகளையும் ஏற்படுத்தியது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது: சீனா தன்னை மீண்டும் கட்டியெழுப்ப துவங்கியது. 1950 மற்றும் 1960களில் சீனா தனது தொழில்துறை அடித்தளத்தை உருவாக்க முயன்றது. அந்த முயற்சிகள் அப்போது வெற்றிகரமாக இல்லை. சில பொருளாதார திட்டங்கள் எதிர்பார்த்த பலனையும் அளிக்கவில்லை. இருந்தாலும் நாட்டின் பல பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. கல்வி, சுகாதாரம் மற்றும் நிர்வாக அமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டன. இந்த காலம்தான் சீனாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் அமைத்தது. 1970களின் இறுதியில் ஒரு புதிய மாற்றமும் துவங்கியது. இந்த மாற்றம் சீனாவின் வரலாற்றையே மாற்றியது. உலக சந்தைகளுக்கு திறக்கப்பட்ட பொருளாதார கொள்கைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. வெளிநாட்டு முதலீடுகள் வரவேற்கப்பட்டன. தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. ஏற்றுமதி மைய வளர்ச்சியும் துவங்கியது. ஆக இந்த முடிவு சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகப்படுத்தியது. 1980 மற்றும் 90களில் உலகின் பல நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மையங்களை சீனாவுக்கு மாற்ற துவங்கினார்கள். குறைந்த செலவு, பெரிய தொழிலாளர் பலம் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை இதற்கு காரணமாகவும் அமைந்தது. சில தசாப்தங்களுக்குள் சீனா உலகின் தொழிற்சாலையாகவே மாறியது. மின்னணு பொருட்கள் முதல் ஆடைகள் வரை எண்ணற்ற பொருட்கள் அங்கிருந்து உலகம் முழுவதும் சென்றன. இந்த வளர்ச்சியின் விளைவாக
கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்தார்கள். நகரங்கள் வேகமாக வளர்ந்தன. புதிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் அதிவேக ரயில் பாதைகளும் உருவாக்கப்பட்டன. உலக வரலாற்றிலே மிகவும் வேகமாக நடந்த பொருளாதார மாற்றங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சில தலைமுறைகளில் சீனா ஒரு ஏழை நாட்டிலிருந்து உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாகவே மாறிவிட்டது. பொருளாதார வளர்ச்சியோடு தொழில்நுட்பத் துறையிலும் சீனா முன்னேற துவங்கியது. ஆரம்பத்தில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடாக இருந்த சீனா பின்னர் தானே புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நிலைக்கு வந்தது. தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணு வணிகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற துறைகளில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகவே மாறியது. அதே நேரத்தில் சீனாவின் இராணுவமும் நவீனப்படுத்தப்பட்டன. உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றாக இருந்த அதன் படைகள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களால் வலுப்படுத்தப்பட்டன. புதிய போர்க்கப்பல்கள், ஏவுகணை அமைப்புகள் மற்றும் வான்படை திறன்கள் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் சீனா தனது பிராந்திய பாதுகாப்பை மட்டுமல்ல, உலகளாவிய செல்வாக்கையும் அதிகரிக்க முயன்றது. சீனாவின் எழுச்சி அமெரிக்காவுடன் ஒரு போட்டியையும் உருவாக்கியது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உலகின் ஒரே முன்னணி சக்தியாக இருந்த அமெரிக்கா இப்போது பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு புதிய போட்டியாளரை எதிர்கொள்கிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், கடல் வழிகள் மற்றும் உலக அரசியல் என அனைத்து துறைகளிலும் இந்த போட்டி வெளிப்படுகிறது. தைவான் தொடர்பான பிரச்சனை இந்த போட்டியின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. சீனா தைவானை தனது பகுதியாக கருதுகிறது. அதே நேரத்தில் தைவானுக்கு அமெரிக்காவின் ஆதரவும் இருக்கிறது. இந்த நிலைமை உலக அரசியலில் மிக நுணுக்கமான பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் ஏற்படும் எந்த பெரிய மோதலும் உலக பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் பாதிக்கலாம். அதே சமயம் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த உலகின் பல பகுதிகளிலே முதலீடு செய்தும் வருகிறது. ஏசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் கட்டமைப்பு திட்டங்கள், துறைமுகங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் பொருளாதார உறவுகளை மட்டுமல்ல, அரசியல் செல்வாக்கையும் வலுப்படுத்த முயற்சி செய்யப்படுகிறது. சீனாவின் மிகப்பெரிய பலம் அதன் பொருளாதார அளவு, உற்பத்தி திறன் மற்றும் நீண்டகாலம் திட்டமிடும் திறன். அதே நேரத்தில் சில சவால்களும் இருக்கிறது. மக்கள் தொகை வளர்ச்சி மந்தமாகுதல், கடன் சுமைகள் மற்றும் சில சர்வதேச அரசியல் பதற்றங்கள் அதன் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கக்கூடியவைதான். இருந்தாலும் இந்த சவால்களை சமாளிக்க தேவையான வளங்களும் திறன்களும் அதற்கு இருக்கிறது. இன்றைய உலகத்தில் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் உலக அரசியலின் முக்கிய மையங்களாக இருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் வேகத்தை பார்த்தால் சீனாவின் எழுச்சி இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது உலகத்தை மாற்றிய ஒரு சக்தி மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு சக்தியாகவும் உள்ளது. ஒரு காலத்தில் உலக அரசியலின் ஓரத்தில் இருந்த நாடு இன்று உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மைய சக்திகளில் ஒன்றாக மாறியிருக்கிறார்கள். இந்த மாற்றம் வெறும் பொருளாதார வளர்ச்சி அல்ல, அது திட்டமிடல், கட்டுப்பாடு மற்றும் நீண்டகால நோக்கத்தின் விளைவு. வரவிருக்கும் தசாப்தங்களில் உலகத்தின் சக்தி சமநிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை தீர்மானிப்பதில் சீனாவின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு காலத்தில் உலக வரைபடத்தை பார்த்தால் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டிருந்த பகுதிகள் பூமியின் எல்லா கண்டங்களிலும் காணப்பட்டன. அந்த சிவப்பு நிறம் ஒரு நாட்டின் அதிகாரத்தை குறித்தது. அதுதான் ஐக்கிய ராஜ்யம் எனும் யுனைடெட் கிங்டம். சூரியன் மறையாத பேரரசு என்று அழைக்கப்பட்ட இந்த நாடு ஒரு காலத்தில் உலக மக்கள் தொகையின் பெரும் பகுதியை, உலக வர்த்தகத்தின் முக்கிய பகுதிகளையும் கட்டுப்படுத்தியது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து இன்று வரை நடந்த மாற்றங்கள் அந்த பேரரசை ஒரு புதிய வடிவில் மாற்றியிருக்கிறது. இன்று அது உலகின் மிகப்பெரிய பேரரசாக இல்லாவிட்டாலும் உலக அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் நிதி துறைகளில் தொடர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் நாடாகவே இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐக்கிய ராஜ்யம் உலகின் முன்னணி கடற்படை சக்தியாக இருந்தார்கள். உலக வர்த்தக பாதைகளின் பெரும்பகுதியையும் அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். ஏசியா, ஆப்பிரிக்கா, மேற்காசியா மற்றும் கரீபியன் பகுதிகளில் அதன் ஆட்சி பகுதிகள் பறந்திருந்தன. லண்டன் உலக நிதி மையமாகவே இருந்தது. உலகத்தின் பல நாடுகளின் பொருளாதாரமும் அரசியலும் நேரடியாக அல்லது மறைமுகமாக லண்டனின் முடிவுகளால் பாதிக்கப்பட்டது.
முதல் உலகப் போர் இந்த பேரரசின் வலிமையை சோதித்த முதல் பெரிய நிகழ்வு. போரில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஒன்றாக அவர்கள் இருந்தாலும் அதன் செலவு மிக அதிகமாக இருந்தது. மனித உயிரிழப்புகள், பொருளாதார சுமைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் ஆகியவை நாட்டை பாதித்தன. போரின் முடிவில் பேரரசு இன்னும் வலுவாக இருந்தது போல தோன்றினாலும் அதன் அடித்தளத்தில் பலவீனங்கள் உருவாக ஆரம்பித்தன. இந்த சவால்கள் முழுமையாக சரியாகும் முன்பே உலகம் பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்தது. உலக சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி ஐக்கிய ராஜ்யத்தின் பொருளாதாரத்தையும் பாதித்தது. வேலைவாய்ப்புகள் குறைந்தன, தொழில்துறைகள் சிரமங்களை சந்தித்தன. இருந்தாலும் உலக அரசியலில் அதன் முக்கியத்துவம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இரண்டாம் உலகப் போர் அதன் வரலாற்றில் மிக முக்கியமான காலம். ஐரோப்பாவின் பெரும்பகுதி தாக்குதல்களை சந்தித்த போது ஐக்கிய ராஜ்யம் நேரடியாக போரின் மையத்தில் இருந்தது. பல நகரங்கள் தாக்கப்பட்டன, பொருளாதாரம் அழுத்தத்திற்கு உள்ளானது. ஆனால் நாட்டின் அரசியல் தலைமையும் மக்களின் உறுதியும் அந்த காலத்தில் மிக முக்கிய பங்காற்றின. போரின் முடிவில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் அந்த வெற்றிக்கான விலையோ மிகவும் அதிகம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் உலகத்தின் இரண்டு முக்கிய சக்திகளாக உருவெடுத்தார்கள். அதனால் ஐக்கிய ராஜ்யத்தின் உலக ஆதிக்கம் மெதுவாக குறைய துவங்கியது. பல காலனிகள் சுதந்திரம் பெற ஆரம்பித்தார்கள். இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா, அதை போல ஆசியாவின் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று மெதுவாக சுருங்கியது. ஆனால் பேரரசின் வீழ்ச்சி நாட்டின் வீழ்ச்சியாக மாறவில்லை. ஐக்கிய ராஜ்யம் தனது கவனத்தை புதிய துறைகளில் செலுத்தியது. உலக நிதி அமைப்பில் தனது இடத்தை தக்க வைத்தும் கொண்டது. லண்டன் உலகின் மிக முக்கியமான நிதி மையங்களில் ஒன்றாகவும் தொடர்ந்தது. வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டு அமைப்புகள் உலக பொருளாதாரத்தில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்தார்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பு மற்றும் இராணுவ துறைகளிலும் அது தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டது. உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தியாக இல்லாவிட்டாலும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய பாதுகாப்பு அமைப்பையும் அது உருவாக்கியது. அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்றாகவும் அது இருக்கிறது. கடற்படை மற்றும் வான்படை துறைகளிலும் அதன் திறன் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அமெரிக்காவுடனான உறவு அதன் வெளிநாட்டு கொள்கையின் மையமாகவே மாறியது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்த இரு நாடுகளும் நெருக்கமான கூட்டாளிகளாக செயல்பட்டார்கள். பாதுகாப்பு, உளவுத்துறை, தொழில்நுட்பம் மற்றும் உலக அரசியல் ஆகிய துறைகளில் இந்த உறவு மிகவும் முக்கியமானதாகவும் மாறியது. பல சர்வதேச பிரச்சனைகளில் இந்த இரு நாடுகளும் ஒரே அணியில் செயல்பட்டார்கள். ஐரோப்பாவுடனான உறவும் அதன் அரசியலில் முக்கிய பங்குதான். பல ஆண்டுகளாக ஐரோப்பிய அமைப்புகளோடு நெருக்கமாக இருந்தாலும் தேசிய அடையாளம் மற்றும் அரசியல் சுயாதீனம் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்தன. இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் முடிவும் எடுக்கப்பட்டது. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகளில் புதிய விவாதங்களையும் உருவாக்கியது. உலக அரசியலில் சீனாவின் எழுச்சியும் ஐக்கிய ராஜ்யத்தின் கவனத்தை ஈர்க்கத்தான் செய்தது. உலக வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் சீனாவின் வளர்ச்சி ஐரோப்பிய நாடுகளைப் போலவே ஐக்கிய ராஜ்யத்தையும் புதிய சவால்களை எதிர்கொள்ள செய்தது. அதே நேரத்தில் சீனா ஒரு முக்கிய வர்த்தக பங்காளியாகவும் மாறியது. இதனால் போட்டியும் ஒத்துழைப்பும் இணைந்த ஒரு உறவு உருவாகியது. ரஷ்யாவுடனான உறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றன. பாதுகாப்பு, உளவு நடவடிக்கைகள் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய ராஜ்யம் தனது பாரம்பரிய கூட்டாளிகளோடு இணைந்து செயல்படுகிறது. இன்றைய ஐக்கிய ராஜ்யத்தின் யுனைடெட் கிங்டமின் மிகப்பெரிய பலம் அதன் நிதித்துறை, கல்வி அமைப்பு மற்றும் சர்வதேச செல்வாக்கு. உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் சில அங்கு இருக்கின்றன. உலகம் முழுவதிலுமிருந்து மாணவர்கள் அங்கு கல்வி கற்க வருகிறார்கள். அறிவியல், மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளிலும் அது தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் சில சவால்களும் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, குடியேற்ற கொள்கை மற்றும் பிராந்திய அரசியல் பிரச்சனைகள் ஆகியவை தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றன. உலக பொருளாதார மாற்றங்களும் கூட அதன் வளர்ச்சியை பாதிக்கக்கூடியவைதான். அதை போல தனது உலகளாவிய செல்வாக்கை எதிர்காலத்தில் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதும் ஒரு முக்கிய கேள்வியாகவே இருக்கிறது. இருந்தாலும் உலக வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாக இருந்த அனுபவம்
அதன் அரசியல் மற்றும் நிர்வாக திறன்களை ஆழமாக வடிவமைத்திருக்கிறது. இந்நாடு உலகத்தை நேரடியாக ஆட்சி செய்யவில்லை, ஆனால் உலக நிதி, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியலில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு காலத்தில் உலக வரைபடத்தின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்திய பேரரசு இன்று வேறொரு வடிவில் உலகத்தை பாதித்து வருகிறது. அதன் சக்தி இனி காலனிகளில் இல்லை, அது நிதி மையங்களில், பல்கலைக்கழகங்களில், ஆராய்ச்சி நிறுவனங்களில் மற்றும் சர்வதேச கூட்டணிகளில் இருக்கிறது. அதனால்தான் பேரரசின் காலம் முடிந்திருந்தாலும் ஐக்கிய ராஜ்யத்தின் கதை இன்னும் முடியவில்லை. அதன் அடுத்த அத்தியாயம் உலக அரசியலின் புதிய மாற்றங்களுடன் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.